அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். கிரே கலரில் லாஸ்ட்டில் ஈடின்னு முடிஞ்சிருந்தா நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்கன்னு மீனிங் ஆகிடுது. அதனால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இதோடு நீங்கள் ஷேர் பண்ணணுன்றது என்னோட விருப்பமாகவும், லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தா, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல. லைக் ஏன் கேட்குறோன்னா, நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இப்போ யூடியூப்ல. அதாவது நீங்க என்ன பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க, நிறைய எங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியவே மாட்டேங்குது. ஒரு வாட்ஸ்அப்ல எப்படி ப்ளூ கலர் டிக் வந்தா நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெரியுதோ, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் அந்த லைக் மட்டும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. வீடியோவின் கடைசி வரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் சுவாரஸ்யமாக பேசினால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் கடைசி வரை பார்த்தால் மட்டும்தான் இது சஜஷனுக்கே போகின்றது என்றது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. மிக முக்கியமான விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் என்ன போட போகின்றேன், எசென்ஷியல் என்னன்றது எல்லாமே வீடியோனுடைய கடைசியில் வரும். நிறைய ஒரு விஷயத்த சொல்லிட்டு எதுக்காக நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னேன்றதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் வரும். அதுக்காக தான் வீடியோனுடைய கடைசி வரை கேட்க சொல்கிறேன். பிரபஞ்சத்தை நெருங்க என்னோடு நடந்து வாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால், கெட்டவர்கள் அதிகமாக ஜெயிப்பதற்கு காரணம் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். அதே சமயத்தில் கெட்டவர்கள் மட்டுமே ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கூறவில்லை. அவற்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏன் அது அவர்களுக்கு ஜெயிக்கிறது என்று தெரிய வேண்டும். ஆதங்கமாகத்தான் நமக்கு இருக்கின்றது. ஏன் இவங்க நல்லதுக்கே காலம் கிடையாதா? நம்ம கூட தான் எவ்வளோ நல்லவங்களா இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ஜெயிக்கவே இல்லை? நம்ம தப்பே செய்யலையே, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பெரிய நல்லதெல்லாம் நடக்க மாட்டேனது அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அதற்காகத்தான் அதை பற்றி கொஞ்சம் நாம் அலசிவிட்டு நம்ம கொஞ்சம் சில டிப்ஸையும் அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிரபஞ்சத்தின் இருமுகம் என்ற வீடியோவில் பிரபஞ்சத்துக்கு நியாய தர்மம் தெரியாது. அது நல்லவனுக்கும் வேலை செய்யும், கெட்டவனுக்கும் வேலை செய்யும். பிரபஞ்சத்தினுடைய நிறைய கோட்பாடுகளை கெட்டவன் என்ன செய்கிறான் என்றால், இதுதான் ஒரு பரீட்சைக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமையே அதை படித்து அவன் எழுதி அவன் பாஸ் பண்ணிடுறான். அவனுக்கு தெரியல இதுதான் அது ஆன்சர்னே. நம்ம எழுதிங்கிறதே ஒரு பரீட்சைனே முதல்ல தெரியல. அந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பரீட்சையானால் நாம் எழுதி கொண்டிருப்பதே ஒரு பரீட்சை என்றும் அவனுக்கு தெரியவில்லை. அதே சமயத்தில் நாம் எழுதி கொண்டிருப்பதெல்லாம் மிக சரியான ஆன்சர் தான், பிரபஞ்சத்துக்கான கேள்விக்கான விடைகள் எல்லாம் அதுதான் என்ற ஒரு விஷயமே தெரியாமலேயே அவன் அதை செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு வீட்டில் இருக்கும் பீரோவில் இருந்து ஒரு திருடன் சில தங்கங்களை எடுக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இயங்கு பீரோ இருக்கிறது என்றே அவனுக்கு தெரியாது. அதன் உள்ளே தங்கம் இருக்கின்றதா என்று கூட தெரியாது. அதை அடைய வேண்டும் என்றால் அந்த வீட்டில் உள்ள மனிதர்களிடமோ அல்லது அந்த வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ அல்லது ஒரு போலீஸிடமோ மாட்ட வேண்டி இருக்கும். அப்படி மாட்டினால் இவன் தப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு 4 விதமான விஷயங்கள் முன்கூட்டியே அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடி விழுந்தாலும் வழிகளை தாண்டி தப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதே விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல மனிதன் ஒரு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு இன்டர்வியூக்காகவோ அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவன் போகிறான் என்றால் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டி இருக்கலாம். அல்லது இதற்காக போலீஸையோ மற்றவர்களோ அவனை அடிக்கப் போவது கிடையாது. உங்களுக்கு வேண்டிய பொருள் எங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக நீங்கள் விஷயத்தை அடைவதற்காக நீங்கள் படிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ரீட்டைல் இதிலிருந்து ஒரு பொருட்களை வாங்கி இன்னொரு இடத்தில் விற்பதாக இருக்கலாம். அது எந்த இடத்தில் விற்கப் போகிறீர்கள் என்ற இடமாக அது இருக்கும். அந்த இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். ஆனால் அது சில பிராயச்சித்தங்களை முன்கூட்டி நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அவற்றை நீங்கள் செய்து கொண்டு வழி நடந்து போய்கொண்டிருக்கின்றீர்கள். நான் சொல்கிறேன், இந்த நல்லவர்கள் பயணம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பணமோ ஒரு பொருளோ உங்கள் படிப்போ அங்கு தெரிவிக்கப்படும். கிடைத்தால் கிடைக்கும். கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதற்கான தகுதியும் உங்களுக்கு எவ்வளவு இருக்கின்றதோ அதை பொறுத்து கிடைக்கும். கிடைக்கவில்லை என்றாலும் அதை வேறு விதமாக மறுநாள் தேடிக்கொள்வீர்கள். முதல் நாளே கிடைத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் 100% கிடையாது. ஏனென்றால் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. இடையில் மாட்டினால் ஜெயில் என்றோ தண்டனை என்றோ ஒன்று நல்ல விஷயத்துக்கு கிடையாது. எனவே அதற்காக ஒரு மிக அழுத்தமான ஒரு கற்பனை மனதில் இல்லை. கிடைத்தால் கிடைக்கும் என்று இருக்கின்றது, அவ்வளவுதான். கிடைக்கும் நேரத்தில் தான் நீங்கள் அதை கொண்டாட போகிறீர்கள். திருடனின் மனதில் அப்படி இல்லை. இடையில் உள்ள, அதாவது போவது, கதவை உடைப்பது, போலீஸ் வருவது தெரிந்தால் தப்பிப்பது என்ற பல விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நாம் கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் அவனுக்கு பயமே இல்லை. அந்த வழியில் ஏற்படும் விஷயங்கள் தான் மிக மிக ஆபத்தானது. ஆனால் அவனுடைய மிக அதீதமான ஒரு நம்பிக்கை இந்த இடையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவன் மனதில் நினைக்கவில்லை. ஆழ்ந்த நம்பிக்கை
அவ்வளவு பெரிய ஆபத்தான வேலையில் இறங்க முடிகின்றது. அதோடு அவன் மனமெல்லாம் ஒரு பெரும் தொகை இன்று இரவு கொண்டு வந்தால் அதை எங்கு பத்திரப்படுத்துவது? அதை தன் கூட்டாளிக்கு தெரியாமல் எப்படி கொஞ்சமாக அவனுக்கு பங்கிட்டு கொடுத்து தான் இவ்வளவுதான் தன் கையில் கிடைத்தது என்று சொல்வது? அதில் இருக்கின்ற உயர்ந்த பொருளை உடனே எங்கு மறைக்க வேண்டும்? எப்படி மற்றவனை ஏமாற்ற வேண்டும்? அல்லது இல்லை, தான் தனியாக ஒரு ஆளாக இருந்தால் கூட அதை எங்கு போய் விற்பனை செய்ய வேண்டும்? எவ்வளவு அவற்றை ஒழித்து கொண்டு போக வேண்டும் என்பதை அந்த கிடைத்து அதன் பின் அவன் அதை எப்படி பாதுகாக்கப் போகிறான், அதன் பிறகு என்ன செய்ய போகிறான் என்பதிலேயே அவன் கற்பனையும் அவன் சிந்தனையும் அதை சுற்றி இருக்கின்றன. அவனுக்கு இந்த இடையில் நடக்கின்ற ஆபத்துக்கள், அந்த கதவை உடைப்பதானாலும் இடையிலேயே போலீசிடம் மாட்ட வேண்டி இருக்கலாம், இல்லை நிறைய பேர் சேர்ந்து அடிக்கலாம், அதை பற்றியெல்லாம் அவன் துளியும் கூட நினைப்பது இல்லை. அவனுடைய கற்பனை எல்லாம் எங்கு இருக்கிறது என்றால், அது கிடைத்தால் அடுத்து நம்முடைய நகர்வு என்ன என்பதை பற்றி அவனுடைய சிந்தனை அதிகமாக இருக்கின்றது. கிடைக்கும் என்ற நம்பிக்கை, கிடைத்த பின் என்ன என்ற ஒரு கற்பனை. இரண்டே விஷயம்தான், கிடைக்கும் என்ற நம்பிக்கை, கிடைத்த பின் என்ன பண்ணலாம் என்ற ஒரு கற்பனை. இடையே உள்ள பெரும் இடையூறுகள் என்ன, அதெல்லாம் யார் சமாளிக்கிறாங்கன்னா, இடையில ஏற்படுற எல்லா இடையூறுகளும் யார் சமாளிக்கிறார்கள் என்றால், அவன் மூளையில் நடுப்பகுதியில் உள்ள அந்த பீனியல் கிளாண்ட் அவனுக்கு பக்காவாக எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிடும். அந்த பீனியல் கிளாண்ட் என்பது கடவுளுக்கு சமமான மிக மகத்தான சக்தியை படைத்தது. அதே ஒரு நல்லவனுக்கு என்னவென்றால், கிடைக்க வேண்டிய பொருளுக்காகத்தான் அவன் அந்த கிடைக்க வேண்டிய பொருளை பற்றி சிந்திப்பதை விட, இன்று நாம் அந்த இடத்துக்கு போக வேண்டும், நாம் இன்னைக்கு அலாரம் வச்சிடணும், அலாரம் அடிக்குமோ அடிக்காதோ, நம்ம எழுந்துக்காம ஒரு வேளை விட்டுடுவோமோ, இன்னைக்கு போகாத விட்டுடுவோமோ, குளிக்கும்போது நமக்கு முன்னாடி ஒருத்தர் பாத்ரூமில் இருக்காங்க, அவங்க நம்ம போகும்போது அவசரமாக வேற யாரும் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோமோ, பஸ்ஸு ஒரு வேளை இன்னைக்கு மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க வேண்டிய நபரை இத்தனை மணிக்குள் சந்திக்க வேண்டும் என்ற உலகின் வரைமுறைகளை, அந்த மாதிரி இதுக்குள்ள அதை செய்யணுமே, அதுக்குள்ள இது செய்யணுமே, இதுக்குள்ள இது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கையில் பணம் வாங்குற அல்லது இன்டர்வியூவில் வின் பண்ணுற விஷயத்தை விட, இந்த இங்கிருந்து நம்ம படித்தாக வேண்டும், முடித்தாக வேண்டும், அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியாக வேண்டும், இங்கிருந்து நடந்து போக வேண்டும், பஸ் கரெக்டாக கிடைச்சாக வேண்டும் என்ற உலகின் வரைமுறைகளை தான் அவன் பீனியல் கிளாண்டு கிட்ட ஒப்படைக்கிறான். சாதாரண மனிதன், நல்ல மனிதன். கெட்டவன் அது கையில் கிடைத்தால் அதிக பங்கை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேலையைத்தான் பீனியல் கிளாண்டு கிட்ட ஒப்படைக்கிறான். கெட்டவன் என்ன பண்றான்னா, அது கிடைச்ச பின்னாடி அப்படின்ற கற்பனையும் அதில் இருக்கின்ற ஸ்திரத்தன்மையும், அதை கிடைத்த பின் உடனே என்ன வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இருக்கிறது அவன் மனது. ஆகவே அதற்கு முன்னால் பின்னால் இருக்கும் விஷயங்களை எல்லாம் அந்த வேலையை பீனியல் கிளாண்ட் பார்த்து கொள்கிறது. அது அவற்றை பக்காவாக செய்து முடித்து விடுகின்றது. இடையில் வரும் பெரும் தடைகளை அந்த மனிதனுடைய உடலை பயன்படுத்தி அது செய்து முடித்துவிடும். வேகமாக போவதோ, உடலை சுருக்கிக் கொள்வதோ, அல்லது தன்னுடைய உடலின் காயங்களை கூட தேவையானால் ஏற்றுக்கொள்வதோ, எல்லாவற்றையும் அந்த பீனியல் கிளாண்ட் என்ன செய்கிறது என்றால், அந்த உடலை பயன்படுத்தி அந்த அடியோ அந்த பதட்டமோ அவனை எந்த வகையிலும் அசரச் செய்வதில்லை. அவனுடைய மூளையை எந்த வகையிலும் அவன் செய்ய வேண்டிய வேலையினுடைய உன்னதங்களை பற்றி அது தொடாமல் கலைக்காமல் அவன் உடலை மட்டும் அது பயன்படுத்தி அந்த பீனியல் கிளாண்ட் என்னும் ஒரு மூன்றாவது கண் செய்து முடித்து விடுகின்றது. அப்படி என்றால் பிரபஞ்சம் கெட்டவனுக்கு தான் நல்லது செய்யுமா? இல்லை, அப்படி பொருள் இல்லை. பிரபஞ்ச கோட்பாடு என்னவோ அதுதான் அந்த கெட்டவனுடைய தொழிலுக்கு அதற்கான சில கோட்பாடுகளை கொண்டதாக இருக்கின்றது. அப்படி என்றால் பிரபஞ்சம் நல்லவனை ஆதரிக்காதா? அப்படி கிடையாது. நல்லவனுக்கு நல்லது பற்றி சிந்தனையை விட அதை அடையும் பயணத்தை பற்றியே அதிகமாக சிந்தனையாக இருக்கின்றது. அதை நோக்கி செல்லும் பயணத்தை பற்றி, அந்த பயணத்தில் இடையில் ஏற்படுகின்ற பல தடைகளையும் இடையூறுகளை பற்றி தான் அதிகமாக சிந்தனை இருக்கின்றது. ஏனென்றால் அவனுடைய மனம் என்ன சொல்கிறது, இந்த தடைகளையெல்லாம் நாம் கடந்து விட்டால் நாம் நிச்சயமாக அதை அடைந்து விடுவோம் அப்படின்னு இருக்குது. அந்த அடைஞ்சு முடிகிற பற்றி, அந்த அடையும் இடத்தை பற்றியான கற்பனையோ, அதை பற்றி ஒரு பயங்கர ஒரு பதட்டமோ அல்லது அதை பற்றி ஒரு சிந்தனை அதிகமாக இல்லை. அந்த இடையில் என்ன தடைகள் எல்லாம் வரும், அவற்றையெல்லாம் நாம் ஜெயித்தால் அதை ஜெயித்து விடுவோம் என்று அந்த இடையில் இருக்கின்ற அந்த பயணப்படும் விஷயங்களை மட்டுமே இருக்கின்றன. அதோடு நல்லவனுக்கு கிடைக்கும் பொருள் ஒரு நியாயமானதாக இருக்கின்றது. அது நல்லவன் ஏன் அவற்றை அதுக்கு அவ்வளவாக அந்த டார்கெட் விஷயத்தை சுற்றி அவன் மனம் இல்லை என்றால், அவனுக்கு கிடைக்கப் போகின்ற பொருள் ஒரு நியாயமானதாக இருக்கின்றது, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அதை பற்றி பெரும் பதட்டம் இல்லை மனதில். அந்த நல்லதை கிடைத்த பின் என்ன செய்ய வேண்டும் என்று
சில கோட்பாடுகள் உள்ளதே தவிர, கிடைத்த பின் உடனே இப்படி செய்து வேண்டும், அப்படி செய்துவிட வேண்டும், இல்லை என்றால் அது கைவிட்டு போய்விடும் என்ற பயமெல்லாம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அது நியாயமாக கிடைத்தது. சமுதாய கோட்பாடுகளின் விதிமுறைகளின்படி அது கிடைக்கப் போகின்றது. கிடைத்தால் கிடைத்த பின், அதாவது முதலில் கிடைக்கட்டும், பேங்க்கில் வேணால் போட்டுக்கலாம், ஒரு பணமாக இருந்தால் என்ன தேவையோ அன்றைக்கி அதை முடிவு செஞ்சுக்கிட்டா போச்சு. கிடைத்து அப்படி ஒரு வேளை கிடைத்து விட்டால் அதை நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா அப்பாவுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ அல்லது தனக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்ய போகின்றோம். உலகம் என்ன செய்கின்றதோ, எல்லாரும் வீட்டில் என்ன செய்கிறார்களோ அவற்றை தான் அந்த பணத்தை வைத்து நாம் செய்ய போகிறோம். நமக்கு பிடித்ததை கொஞ்சம் வாங்க போகிறோம், வீட்டில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் வாங்க போகிறோம். அன்றைக்கி பார்த்துக்கிட்டா போகுது அந்த காசு வரும்பொழுதுன்றதை பற்றி இருக்குதோ தவிர, அதை பற்றி அது நியாயமானதாக வேறு இருக்கின்றது என்பதால் அதில் ஒரு பெரிய ஒரு பதட்டமோ இல்லை அதை பற்றியே சுற்றி பயங்கர ஒரு சிந்தனையாக இல்லையோ உனக்கு. அந்த சுற்றி அதை பற்றி ஒரே போராட்டமாக இல்லை. இருக்கும் சில நல்ல மனிதர்களுக்கு அப்படி வரும், அதை பற்றியே கூட இருக்கும். அதாவது அது வந்தா இதை பண்ணிடணும் இருக்கும். அவங்க தான் நல்லவங்கள் கூட நம்ம மொத்த நல்லவங்களும் தோக்குறது ஒன்று நம்ம பார்க்கல. மொத்த நல்லவங்களுமே தோற்று போயிடறாங்க நம்ம பார்க்குறதில்ல. நல்லவர்களும் ஜெயிக்கிறார்கள். அவர்கள் ஜெயிப்பதெல்லாம் இப்படி தான். அவர்களுடைய எண்ணமெல்லாம் அந்த கிடைக்கின்ற அந்த விஷயத்தை பற்றி சுற்றியே அவர்களுடைய கற்பனைகளும் அதனுடைய நம்பிக்கைகளும் இருக்கும். நல்லவன் தான், அவற்றை நல்லவனாக இருந்தாலும் அது ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிரபஞ்ச கோட்பாடு நல்லவனுக்கு தெரியாது, கெட்டவனுக்கும் தெரியாது, பிரபஞ்சத்துக்கும் தெரியாது நல்லவன் யார் கெட்டவன் யார். இந்த இடத்தில் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு ஒன்று சொல்லலான்னு சொல்லியிருக்கேன். நல்லவர்களாகிய உங்களுக்கு என்ன சொல்லலாம் என்றால், இனிமேல் என்ன செய்யுங்கள் என்றால், ஒரு திருடனுக்கு எதன் மீது அதிக சிந்தனை இருக்கும், எவ்வளவு ஆழமாக அவன் கற்பனையில் பல முறை அந்த தங்க வைர மூட்டைகளை அவன் கையில் வைத்து கொண்டு அதில் முக்கியமானவற்றை எடுத்துவிட்டு மற்ற கூட்டாளிகளை எப்படி ஏய்ப்பது பற்றி அவன் கற்பனை இருக்கின்றது. சும்மா ஒரு கற்பனையாக யோசிங்க. இதே ஒரு கெட்டவனாக இருந்தால் இந்த விஷயத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கிற விஷயத்துக்கு அவன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படின்னு சும்மா ஒரு அனலைசிங் மாதிரி பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு விஷயம் நாளைக்கு ஒருத்தர் முக்கியமான ஆளை மீட் பண்ணும்போதோ, இதே நம்மளுக்கு இதே ஒரு பயங்கரமான ஒரு தப்பு பண்ண போகிறான்னா அவனுடைய கற்பனைகள் அவனுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அவன் இதை விட அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான், அதனுடைய கற்பனை தான் அவன் மைண்டில் நிறைய இருக்கும்ன்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்களே பண்ணலாம். அதை ஒரு முறை நீங்கள் அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு, வேலை கிடைத்து விட்டால் உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ, வேலை கிடைத்துவிட்டால், தொழிலில் லாபம் கிடைத்துவிட்டால், விரும்பிய பெண் கிடைத்துவிட்டால், இதையெல்லாம் உடனே செய்ய வேண்டும் என்ற கற்பனை அதிகமாக, அழுத்தமாக, ஆவேசமாக, நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இடையில் உள்ள ஒரு இன்டர்வியூவாக இருந்தால் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, தொழிலுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குறது, காதலன் காதலி உங்களுக்கு அடுத்தவங்களை எதிர் ஜெண்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அதுங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த அடைகின்ற இடத்திலேயே உங்கள் கற்பனை சுழன்று கொண்டு இருந்தால், உங்களுடைய மூளைக்குள் இருக்கின்ற அந்த பீனியல் கிளாண்ட், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு டிப்ஸ், நல்லவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு டிப்ஸ் ஆகும். நீங்கள் அந்த அடைகின்ற இடத்தை அதை சுற்றியே வட்டமிட்டு கொண்டு, அது கிடைத்த பின் நீங்கள் அதை எவ்வாறெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதிலேயே உங்கள் கற்பனை இருக்க வேண்டுமே தவிர, இந்த இடைப்பட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக போட்டு மனதை உழட்டி கொள்ளாமல், அந்த முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற அந்த சந்தோஷமான அந்த தருணத்தை நீங்கள் பலமுறை உங்கள் மனதில் கொண்டு அதில் ஒரு ஆவேசமும் இருக்க வேண்டும், அதில் ஒரு நன்கு ஒரு வெறியோடவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த பீனியல் கிளாண்ட் உங்களை விட சிறப்பாக செய்து முடிக்கும். அந்த இடைப்பட்ட விஷயங்களெல்லாம் அது பார்த்து கொள்ளும். உங்களை சீக்கிரமாக கிளப்பி அனுப்ப வேண்டுமா, அல்லது உங்களை ஒரு காதலியை நீங்கள் மீட் பண்ணுறதா இருந்தால் உங்களை அட்ராக்டாக பண்ணணுன்னா கூட அதையே பண்ணி முடிச்சுக்கோ எல்லாத்தையும். ஒரு பணம் இன்று உங்களுக்கு வந்தால் என்ற இடத்தில் உங்கள் மனம் சுழன்று கொண்டிருந்தால், காலையில் நீங்கள் அலாரம் வச்சுக்காமையும் நீங்கள் எழுந்துக்குவீங்க. அதை ஒரு இடத்துல உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்றதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் அலாரத்தை பற்றி யோசிக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ எழுப்பிடுங்கன்னு ஃபோன் பண்ணி நீங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களாம் சொல்லாதீங்க, இன்றைக்கி கொஞ்சம் எழுப்பி விட்டுட்டுன்னு சொல்லாதீங்க. தானாகவே நீங்கள் எழுந்து விடுவீர்கள். அதை பீனியல் கிளாண்ட் பார்த்து கொள்ளும். ஆனால் நீங்களோ அலாரம் கேட்காமல் போய்விடுமோ, போகாமல் விட்டுவிடுவோமோ, அவர் தராமல் போனால் என்ன செய்வது என்பதில்தான் அதிக எண்ணம் இருக்கின்றது. இந்த எண்ணத்திற்கு பெயர்தான் அவநம்பிக்கை. அவநம்பிக்கை வரும்பொழுது பீனியல் கிளாண்டுக்கு ஒரு தூக்க மோடுக்கு போய்விடுகின்றது. பீனியல் கிளாண்ட் உதவி இல்லை என்றால் உங்களுக்கு கடவுளின் துணை இல்லை என்று பொருள்.
ஒவ்வொரு மனிதனுக்கான கடவுளும் இந்த பீனியல் கிளாண்ட் தான். சிவனின் நெற்றியில் உள்ள அந்த கண் கூம்பு வடிவில் ஒரு கண்ணை அப்படியே வெர்டிக்கல் ஷேப்பில் நெடுக வைத்தது போன்று தான் நாம் படங்களில் பார்க்கின்றோம். அது அந்த நெற்றியினுடைய மையத்திலிருந்து அதே நேர்கோட்டில் உள்ளே சென்றால் அந்த மூளையின் நடுவில் அதே அந்த வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கிற அந்த கண்ணு மாதிரி, அந்த கண்ணையே ரொம்ப குட்டியாக்குனா எப்படி இருக்கும், ஒரு அரிசி மாதிரி இருக்கும். அரிசியை அப்படியே நேராக நிற்க வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பீனியல் கிளாண்ட். நீங்கள் மனது வைத்தால் நீங்களும் நெற்றிக்கண் திறக்கலாம். நெற்றிக்கண் திறப்பது என்றால் நெற்றியில் உள்ள தோல் கிழிந்து கண்ணாக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யார் வேண்டுமானாலும் அந்த நெற்றிக்கண்ணை திறக்க முடியும். உள்ளே இருக்கும் அந்த அரிசி போன்ற கண்ணை தூங்க விடாமல் பார்த்து கொண்டால் மட்டும் போதும். அடுத்த எபிசோடில் நம்ம பிரபஞ்சம் கெட்டவனுக்கு கூட அதிகம் செய்ய முடியாமல் போகின்றது. அதாவது அடுத்த எபிசோடில் நம்ம இப்போ பிரபஞ்சம் நான் கெட்டவனுக்கு செய்து 2 எபிசோடில் நம்ம என்ன பேசிட்டோம்னா கெட்டவனுக்கு அது செஞ்சிடுச்சுன்னு. அப்படி கிடையாது. கெட்டவனும் கூட தோற்று போகின்றான். அப்படி என்றால் அது கெட்டவன் யார் என்று அந்த பிரபஞ்சத்துக்கு தெரிகின்றதா என்றால் அது கிடையாது. ஏன் கெட்டவன் கூட தண்டிக்கப்படுகின்றான், ஏன் நல்லவன் ஜெயிப்பதற்கு கூட காரணம் இருக்கின்றது. அப்படியும் கூட அந்த பிரபஞ்சம் வேலை செய்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் பிரபஞ்சம் பல உறுப்புகளை பல விஷயங்களை உட்கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சம் ஒரு பை போன்று இருக்கின்றது. அவற்றுக்குள் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அந்த விஷயங்கள் அதை பார்த்து கொள்கிறது. பிரபஞ்சத்துக்கு தெரியாது. ஆனால் அது உள்ளே பிரபஞ்சத்துக்கு உள் கொட்டி இருக்கின்ற பல விஷயங்கள் இந்த நல்லது கெட்டதுகளிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறது. அது என்ன கொட்டி கிடக்கின்றது, அந்த பிரபஞ்சம் என்ற பையில் என்ன கொட்டி கிடக்கிறது என்பதை நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் மட்டும் நான் அந்த வீடியோனுடைய கடைசியில் ஒன்று சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம் கெட்டவனுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது போன வீடியோவில் நான் பேசுனதே இங்கே பேசணுன்னு இருக்கும். அப்படி கிடையாது. போன வீடியோவில் நான் பேசுனது ரிசர்ச்சர் பாண்டியன் ஒரு நாட்டளவில் ஒரு பெரிய பெரிய தீய சக்திகள் இந்த உலகத்தையே தன் கண்ட்ரோலில் கொண்டு வர ஒரு தீய சக்திகளை பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆராய்ச்சி செஞ்சு அவர் பிஹெச்டி பண்ண ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் ஒரு பெரியவர். அவர் தீய சக்திகள் வேறு அந்த சாத்தானின் ஒரு ரூபமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நம்பர்களை வச்சு சில சூட்சுமங்கள் தெரிஞ்சு அவரை அமுக்குவதற்கு பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு பிரபஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்காக நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நான் சொன்னது அப்படி கிடையாது. ஒரு தனி மனிதன் எப்படி ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட அவனுடைய எண்ணம் எல்லாம் ஒன்று நோக்கி கற்பனை இருக்குது. அதனால் அவன் அதை நம்பிக்கையாக பண்ணிடுறான். அதனால் பீனியல் கிளாண்ட் அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். அதனால் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் ஒன்று கிடையாது. பிரபஞ்சத்துக்கு ஒரு முகம்தான். ஆனால் அதாவது முகம் என்ற மனிதனுக்கு உண்டு. ஆனால் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு முகத்தை வித்தியாசமாக தான் இருக்கும். கைரேக, முகம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் முகம், கைரேகை ஒன்று. ஆனால் அதில் ஒன்றோடு ஒன்று ஒற்று போவதில்லை. அந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சத்தை பற்றி எவ்வளோ பேசினாலும் அது எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. புரியுறவங்களுக்கு நல்லா புரியும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற விஷயம். சின்ன 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 டிஃப்ரென்ஸ் போயிட்டே இருக்கும். ஏனென்றால் அதை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது அதை நன்கு நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய மூளையில் இருக்கிற பீனியல் கிளாண்ட் அது ஒர்க் பண்ணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லாவே நம்மளுக்கு அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் லைஃப்லன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அதனுடைய பல்வேறு கூறுகளை நாம் பார்த்து கொண்டே போக வேண்டும் என்று கூறி இவற்றை நான் முடித்துக் கொள்கிறேன்.